ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். பட்டு ஜோரான ஒரு விஷயங்க. சிஎஸ்கேவுக்கு அடித்த மிகப்பெரிய ஜாக்பட். பிசிசிஐக்கும் ஐபிஎல் நிர்வாகமும் போட்ட புது ரூல்ஸ். இதனால தற்போது தல தோனியோடைய அந்த 2025 ஆட்டம் படு மாசா இருக்க போது மீண்டும் கேப்டனாக பொறுப்பேற்கிறார். சிஎஸ்கே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிசிசிஐ கிட்ட கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தாங்க. என்ன அப்படின்னா 5 வருடங்களுக்கு பிறகு சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்றதை அடுத்து ஐபிஎல்ல விளையாடும் வீரர்களை தக்க வைப்பதற்கான ஒரு சான்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல பிசிசிஐ பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு ரூல்ஸை போட்டிருக்காங்க. வர இந்த மெகா ஏலத்தில் ஒவ்வொரு அணியும் பார்த்தீங்கன்னா 6 வீரர்களை தக்க வைத்துக் கொள்ளலாமா. இதில் முதல் 2 வீரர்களை 18 கோடி ரூபாய்க்கும், அடுத்த 2 வீரர்களை 11 கோடி ரூபாய்க்கும், அடுத்த ஒரு வீரரை 8 கோடிக்கும், அந்த கடைசியாக ஒரு வீரர் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 6வது வீரர், அதாவது சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்று 5 வருடங்களை கடந்த வீரர், அவரை 4 கோடியில் தக்க வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு பிசிசிஐ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. இதனால சிஎஸ்கேவுக்கு தற்போது தல தோனியை அணிக்குள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு உருவாக்கி இருக்கிறது. தல தோனியை 4 கோடிக்கு அணியில் தக்க வைக்க சிஎஸ்கே நிர்வாகம் முடிவெடுத்திருக்கிறது. ருத்ராஜ் கேக்வாட், ரவீந்திர ஜடேஜாவுக்கு 18 கோடி ரூபாய் கொடுத்து தக்க வைக்க போகிறாங்க சிஎஸ்கே. என்னடா ருத்ராஜுக்கு 18 கோடி கொடுத்து தோனிக்கு போய் 4 கோடி கொடுக்குறீங்களே அப்படின்னு கேட்டால், தோனி தாங்க இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. எனக்கு வெறும் 4 கோடி போதும், என்னை விட இந்த அணியில் திறமையான வீரர்களை உள்ளே கொண்டுட்டு வாங்க, நான் ஜஸ்ட் ஒரு வீரர் மட்டும்தான், என்னுடைய பங்களிப்பு அணிக்குள்ளே இருக்கணும், அது இல்லாமல் ஸ்பெஷலான வீரர்களும் வேணும் அப்படிங்கிறதுனால தல தோனியே பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தில் தலையிட்டு அவங்கள ஃபோர்ஸ் பண்ணி தான் 4 கோடிக்கு நான் விளையாடுறேன் அப்படின்னு தல தோனியே தெரிவித்தார். அதுக்கப்புறம் தான் பிசிசிஐ கிட்ட சிஎஸ்கே நிர்வாகம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கோரிக்கையும் வச்சாங்க. அந்த கோரிக்கையை தற்போது பிசிசிஐ நிறைவேற்றியும் இருக்கிறது. அந்த 6 வீரர்களை தக்க வைக்க போகிறாங்க. அதில் ஒரு வீரர் தல தோனி 2025 விளையாடுவது உறுதி. இதுதான் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான தகவல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.